இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நமக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதாவது அவரே வழியாக இருக்கிறார். அவரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம் வழியையே அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய வழியில் நம்மளை நடத்தி செல்வார். நாகும் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர்களை ஆக்கினி இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாயிருக்கிறது. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் சுழல் காற்று, புயல் காற்று, அலைகள், கொந்தளிப்புகள் இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடுவோம், மனம் தளர்ந்து விடுவோம், சந்தேகம், குழப்பம் இதெல்லாம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுடைய பார்வையை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் யோசிக்கும் விதத்தை, நீங்கள் பார்க்கும் விதத்தை தேவன் திருப்ப விரும்புகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார், கர்த்தருடைய வழிகள் புயலின் நடுவே உள்ளது. கர்த்தருடைய வழிகள் காற்றின் நடுவே உள்ளது. கர்த்தருடைய வழிகள் கடலின் நடுவே உள்ளது. தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையவே இயக்குகிறார். இயக்குனரே அவர்தான். நீங்களும் நானும் கதாபாத்திரங்களாக இருக்கிறோம். எத்தனை கதைகள் மாறினாலும், எத்தனை கதாபாத்திரங்கள் மாறினாலும் ஒரு இயக்குனருக்கு கதையின் முதலும் தெரியும், முடிவும் தெரியும். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இல்லை இனிமேல் பார்க்க போகிற சுழல் காற்றிலும், புயல் காற்றிலும், செங்கடலிலும், யோர்தான் நதியிலும், அலைகள் நடுவிலும், கொந்தளிப்பு நடுவிலும் கர்த்தர் தம்முடைய வழிகளை வைத்திருக்கிறார் அப்படின்றத ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தருடைய வழிகள் மிகவும் வல்லமை உள்ளவைகள். அப்படின்னா சாதாரண வழியில் ஆண்டவர் நம்மளை நடத்தவே மாட்டார். வல்லமை உள்ள வழிகளை பார்க்கும்படிக்கு தான் தேவன் நம்மை நடத்தி செல்வார். ஒருவேளை அந்த வழிகள் புயலின் நடுவில் போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை காற்றின் நடுவில் போகிற மாதிரி இருக்கலாம், அலைகள் நடுவில் நம்ம பயணம் செய்கிறது போல இருக்கலாம். அவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போகிற நிலைகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய வழிகள் அதன் நடுவே இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தர் நம்மை சாதாரண வழிகளில் நடத்த மாட்டார். அசாதாரண வழிகளில் நடத்துவது தான் கர்த்தருக்கு விருப்பம். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே நம்மை அசாதாரண வழிகளில் மட்டுமே தான் அவர் நடத்துவார். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காற்றையும் புயலையும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா அதன் நடுவில் கர்த்தர் வழிகளை வைத்திருக்கிறார் அப்படின்றதை ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட வழிகளை நீங்கள் பார்க்கும்படிக்கு தேவன் உங்கள் மனக்கண்களை பிரகாசமடைய செய்து உங்கள் பார்வையை மாற்றி தேவன் எல்லாவற்றிலும் நடுவே இருந்து உங்களுக்கு வழிகளை காட்டுகிறார், திறக்கிறார் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவனுடைய வழிகளை பார்க்க சிறந்த நாளாக இருக்குது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.